வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ரெட்ரோ சூர்யாவின் அவர்களின் கெரியர்லேயே வந்துட்டு அவர்கிட்ட இருந்து ரொம்ப பேர் எதிர்பார்த்த படம்னா அது ரெட்ரோன்னு சொல்லலாம். அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும், சினி பிலீஸாக இருக்கட்டும், அவருக்கு நெருங்கிய வட்டாரம் மக்களுமே வந்துட்டு சூர்யான்ற நடிகர் மேலே ஒரு மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிறவங்களே வந்துட்டு சூர்யா கிட்ட இருந்து எப்படி ஒரு படம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு காத்திருப்பு. அது கார்த்தி சுப்புராஜ் இயக்கம் அப்படின்னோடனே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வந்த கிளிம்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், ட்ரைலர், சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு அந்த ஹைப்பை வந்து ரியல் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஹைப்பு, அந்த எதிர்பார்ப்பு அது எல்லாமே பூர்த்தி அடைஞ்சதா இல்லையா? சூர்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இல்லை இதுவுமே ஒரு செட்பேக்கா அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ரெட்ரோ படத்தின் கதை கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிரிக்கவே மறந்த பயந்த ஒரு கூட்டத்தின் மத்தியில், அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கூட்டத்தின் மத்தியில் அந்த முதலாளித்துவத்தை அடிச்சு நொறுக்கிறதுக்கு வயிற்றுல வந்து சூலாயுதத்தோட ஒரு குழந்தை பிறக்கும், அவன் வந்து ஒன்று அழிப்பான் அப்படின்னு தெய்வ வாக்கா சொல்ல கேட்டு, அதுக்கப்புறம் தேய்பிரையில பிறக்கிற குழந்தை அப்படின்னு சொல்றதுனால தேய்பிரையில பிறக்கிற அத்தனை குழந்தைங்களுமே கொல்லணும், இத்தனைக்காக சூலாயுதம் இருக்கோ இல்லையோ நான் கொல்லுவேன் அப்படின்ற இதில் அந்த முதலாளி பண்ண ஆரம்பிச்சோன்னா பயந்து போய் தன்னோட அந்த குழந்தைய அந்த ஊர் பூசாரிக்கிட்ட கொடுத்து வெளியிலுக்கு அமைச்சிடுறாங்க. காலங்கள் ஓடுது. அவன் வளர்ந்தது வந்து ஒரு கேங்ஸ்டர் கூட்டத்துக்கு நடுவில் வளர்றான். அவனோட முரட்டு அடியை யாராலையும் தாங்க முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப கோவக்காரனாக வர்றான். இவ்வளோ கோவம் வந்தாலும் அவனுக்கு சிரிப்புன்றது மட்டும் வரமாட்டேங்குது. சிரிக்க மறந்துட்டதா அவனே நினைச்சு சிரிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியும் சிரிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறப்போ அவன் மீண்டும் அவன் எங்கேருந்து போனானோ அதே ஊருக்கு திரும்பி வந்து அங்க சிரிக்க மறந்த மக்களை அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனும் சிரிக்க பழகி அந்த மக்களையும் அந்த விடுதலை பண்ணி அவங்களையும் சிரிக்க வைக்கிறது தான் இந்த ரெட்ரோ படத்தோட கதையம்சம். இது 1960கள் வந்து 93 நடக்கிற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. ஸோ படங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் நடக்குது. ஸோ இதுதான் படத்தின் கரு. ஆல்மோஸ்ட் ஸ்பாய்லரே சொல்லிட்டு நினைக்கிற படம் இப்படிதான் இருக்கும். இந்த பாயிண்ட் அவுட்லயும் நீங்க போங்க. ஸோ மேபி எனக்கு ஏற்பட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தியேட்டரிக்கல் ரிலீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன், கங்குவாக்கு அப்புறம் மக்கள் வந்து எப்போ கடைசியாக அவர் ஹிட் கொடுத்தாருன்ற ரேஞ்சுக்கு மக்கள் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 படத்துலையுமே இவருக்கான ஒரு கதையம்சம் கொண்ட படமா இல்லாமல் போய் நிறைய தவறுகள் ஏற்பட்டு நடந்து இவரை வந்து எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி இவரோட ரசிகர்களும் ஃபுல்ஃபில் ஆகாம மற்ற சினிமா ரசிகர்களுமே ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிலையே இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த விஷயத்த இந்த படம் முறைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட லுக்ஸாக இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், அவரோட அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், அதை அவர் பண்ண விதமாக இருக்கட்டும், எவ்ரிதிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. உண்மையிலேயே சூர்யா ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் தான். அவரை வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் படம் பார்த்துட்டு இருக்கிற போது அவரோட என்ட்ரி அந்த மைக்கு கிட்ட வந்து நிற்கும் போதே பின்னாடி ஒருத்தங்க ஆச்சுன்னா வானா உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுனா அப்படின்றது தான் அந்த வார்த்தை வந்து உண்மை. அவன் ஒரு ரசிகர் வந்து அடிமனசுலேருந்து அந்த வார்த்தையை சொன்னா அதுதான் உண்மை. ஸோ சூர்யாவோட இந்த முழு படத்துலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, குறை சொல்ற மாதிரி இல்லை. அவரோட லுக்கும் சரி, அவரோட ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலுமே வந்துட்டு இந்த சூர்யா வந்துட்டு ஃபார் மோர் பெட்டர் தென் கங்குவா அண்ட் எதற்கும் துணிந்தவன். ஸோ அந்த விதத்துல சூர்யாவுக்கு இது ஒரு பெரிய கம்பேக். அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு இது ஒரு கம்பேக். அதுக்கடுத்து அந்த சின்ன வயசு சூர்யா ஹரிஷ்னு ஒரு பையன் பண்ணியிருப்பான். எஸ்பெஷலி அவனோட நடிப்பு ரொம்பவே பிரமாதமா இருந்தது. அதுலயும் அந்த ட்ரெயின் ஃபைட் ஒன்று வரும், ரொம்பவே பிரமாதப்பட்டிருந்தாப்புல. அவருக்கு வந்து இது ஒரு இதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணுவான்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட வில்லன்கள், ஜோஜு ஜார்ஜ், பிரகாஷ் ராஜ், அப்புறம் நாசரோட பையன் வர வித்து, இந்த மாதிரி வில்லன்கள் கூட்டத்துக்கு வந்து பஞ்சமே இல்லை, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் சிறப்பாக பண்ணதுன்னா விது வந்து ஒரு சைக்கோ கேரக்டர், ஒரு சைக்காட்டிக்கா ஒரு முதலாளியாக இருக்கிற ஒரு அடிமைக்கூடத்தை எப்படி வச்சு நடத்துகிறோம், அவங்களோட இறப்பையும் அவங்களோட வலியுமே வந்து ரசிக்கிற ஒரு கொடூரமான வில்லன். அது ரொம்பவே பிரமாதப்படுத்தியிருப்பார். ஜோஜு ஜார்ஜ் வந்துட்டு தன்னோட மகனா இல்லாத சூர்யாவை மகனா பார்க்க விரும்பாத ஒருத்தனை அவருக்காக அவன் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தன்னோட இரும்பு கையா பார்க்க ஆரம்பிச்சது ஒரு மகனா கொண்டாடுறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வேண்டான்னு வேலைக்கு போகும்போது சூர்யா பண்ற ஒரு செயல் அவருக்கு கோவப்படுத்தி அவருமே வில்லனா மாறிடுறாரு. அவருக்கு முதலாளியா இருக்கிற பிரகாஷ் ராஜும் சூர்யாவுக்கு வில்லனா மாறிடுறாரு. ஸோ வில்லன்கள் வரும்போது கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா இருந்தது, அவங்களோட நடிப்புமே நல்லா இருந்தது. மூணாவது பூஜா ஹெச் ருக்மணியா வராங்க. உண்மையிலேயே இந்த படத்துல ஆரம்பத்துல வந்த கிளிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி இல்லை, இது ஒரு வந்து காதல் தான். முதல்ல பேஸ் வந்து லவ் தான் அப்படின்றத நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. காதல் காட்சிகள்லையும் மற்ற காட்சிகளையும் பூஜா ஹெச் அவங்களோட சிறப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் குறை சொல்ற மாதிரி இல்லை. ஸோ கதாபாத்திரங்கள் வரும்போது எல்லாரோட நடிப்புமே நல்லா இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒரு ஜெகதான்
கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்னாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் மூவின்னு போகும்போதே வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப மாசாக இருக்கும். அவர் பார்க்குறப்ப அந்த ஸ்டைலிஷ் அந்த விஷுவல்ஸ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த விதத்தில் இந்த படத்துலையுமே வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லுவோம். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்ஷன் வந்துட்டு 93 நடக்கிற அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வந்ததுமே நல்லா இருந்தது. எடிட்டிங்குமே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன்னு நான் நினைக்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன். இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து, அதாவது இந்த படத்தோட ஹைப்பை உண்மைன்னு ஆக்குறது இந்த படத்துல பாடல்கள். அதுல ஆரம்பிச்சு இந்த படத்துல ஒரு பிஜிஎம் இதுக்கப்புறம் 6 ட்ராக் வந்து அவர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு படத்துல பிஜிஎம் தான் வந்து சூப்பரா இருந்தது. ரொம்பவே வந்து சூர்யாவுக்கு எலிவேட் பண்ணக்கூடிய அந்த பிஜிஎம்ஸ் தான் உண்மையிலேயே நிறைய சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரைட்டிங்ல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதை எலிவேட் பண்ணது இந்த பிஜிஎம் தான். ஸோ அந்த விதத்தில் பெரிய பேக் போனா நான் பார்க்கறது சனா தான். அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர். ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு வரும்போது சூர்யா கிட்ட இருந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு எதற்கு துணிந்தவன், சூரியரை போற்று, கங்குவால குடலா இதெல்லாம் மிஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சிங்க படத்துல பார்த்த ஃபைட்ஸ் எல்லாம் விட இது பெட்டரா இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ என்ன உனக்கு என்ன ஏன் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம்? இந்த படம் எனக்கு ஒரு ஃபுல் கல்ட் மூவியா எனக்கு ஃபீல் கொடுக்காத விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஜிகர்தாண்டா XX இருக்கட்டும், ஜிகர்தாண்டாவா இருக்கட்டும், அவரோட முதல் படம் பீஸாவாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாம் அவரோட ரைட்டிங் வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங் வந்துட்டு உண்மையிலேயே வந்து பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் எதிர்பார்த்து போகும்போது அவரோட ரைட்டிங்ல சொல்லப்போன சில படங்களை இந்த படம் ஞாபகப்படுத்துறத நம்மளால தவிர்க்க முடியல. முதல் பாதி இந்த படத்தோட கதைக்களம் என்ன, இரண்டாம் பாதி எதை நோக்கி போக போகுதுன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இன்டர்வலை கொடுத்து இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறப்போ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாம வேற சில விஷயங்களை கொண்டு வந்து அடிமைத்தனத்தையும் அந்த குடும்பத்துலதான் இவனும் ஒருத்தன்றதை புகுத்தியும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1001 ஸ்டோரியில கொஞ்சம் கம்சன் கிருஷ்ணனோட வரலாறு கொஞ்சம் கொண்டு வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்தது. அதுலயுமே சில ரைட்டிங்லாம் வந்துட்டு தேவதாஸ் காதல் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வில்லன் குரூப்ல பேசுறது, அப்பாவிகளை தூக்கி போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்மளுக்கு தாண்டோண்டித்தனமா பண்ற விஷயங்கள் இந்த படத்துக்கான அந்த சாராம்சத்தை மொத்தமா கொண்டுடுச்சோ அப்படின்ற ஒரு விஷயம் வருது. முதல் பாதிமே வந்துட்டு கதைக்களம் வந்து ரொம்ப வேகமா, அதாவது முதல் அந்த கனிமா பாட்டு முடிஞ்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் படம் வந்துட்டு நம்மள சீட் எஜ்ஜில் வச்சிருப்போம். அதுக்கப்புறமே கொஞ்சம் தொய்வடைஞ்சு கொஞ்சம் ஸ்லோவா போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரன்னு போய் கொஞ்சம் அந்த மாதிரி தான் போகும். ஆனா அது ரைட்டிங்கா பாக்குறப்போ உங்களுக்கு பர்சா லாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. பட் இரண்டாம் பாதி கம்ப்ளீட்டா அந்த சப்ஜெக்ட் முன்னடிச்சுன்னு தான் தோணும். முதல் பாதி என்ன பாதி வேறு படம் பார்க்குற ஃபீல் கொடுத்துருச்சு. அதுலயுமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரெடிக்டபிளான கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அவங்க கொண்டு போன விதமாக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு ரைட்டிங் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இல்லாமல் ஏதோ முடிக்கணுமேன்ற மாதிரி முடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ ரைட்டிங் வந்து இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்னு சொல்லுவேன். ஒரு சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. பட் சில இடங்களில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஒரு சில ஃப்ளாஸாக இருந்தது. அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரே இதில் எடுக்கணும்னு நினச்சி பண்ணாங்களான்னு தெரியல. ஒரு சில இடங்களில் அது நல்லாவே தெரியும். ஃபைட் வந்துட்டு ரொம்ப நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது ஃபைட் வந்து அவங்க ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்தது ஒரு சில சீன்ஸ்லாம். இன்ஃபேக்ட் அந்த கல்யாண மண்டபத்தில் வந்துட்டு ஜோதி ஜார்ஜ் வந்து அவர் ஹீரோனை நோக்கி கத்தி எடுத்துட்டு போகும்போது சூர்யா வந்து எல்லாரும் வந்து தடுத்து நிறுத்தணும், பிடிக்கணும். அப்போ அந்த இடத்துல எல்லாரும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சூர்யாவே வந்துட்டு போகாதீங்கப்பான்னு அவராகவே நின்றுப்பாரு, போக மாட்டாரு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் நிறைய ஃபைட்ல வந்து அங்கங்கே பின்பற்றதை நம்மளால தவிர்க்க முடியல. ஸோ ஓவராலா ரெட்ரோ வந்துட்டு ஒரு பக்கா கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா காம்போல வர வேண்டிய ஒரு கல்ட் கிளாசிக் படமா அமைய வேண்டியது. துரதிருஷ்டவசமா ரைட்டிங்ல பெரிய சொதப்பல் இருந்ததுனால இந்த படம் அந்த ஸ்டேட்டஸ் அடையாம ஒரு சூர்யாக்கான ஒரு கம்பேக்கா மட்டும், அதாவது சூர்யாவை எப்படி பார்க்கணும், அவரோட நடிப்பை எப்படி பார்க்கணும், அவரோட உருவம், அவரோட லுக்ஸ் எப்படி இருக்கணும், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருக்கான ஒரு படமா இது வந்து அவரோட ஃபேன்ஸை கண்டிப்பா திருப்திப்படுத்தும். அதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதை தாண்டி சினிஃபிலிஸ்க்குமே இது ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப், இது வந்து டெக்னிக்கலி இது ஒரு சூப்பர் படம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கூட இது ஒரு வகையில திருப்திப்படுத்தும் முதல் பாதியவார். பட் அதை தாண்டி நியூட்ரல் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் போய் சேருமான்றதை நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். பட் அந்த வகையில் எனக்கு இந்த படம் முதல் பாதி கொடுத்த திருப்திக்கு எனக்கு இந்த படம் எவ்வளோ தூரத்துக்கு மஜாவாக இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். கம்ப்ளீட்டாக ஒரு 100க்கு 90 வர வேண்டிய ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு படம் கம்ப்ளீட்டாக ரைட்டிங்கோட சொதப்படனால 160லேயே நின்றுச்சு. ஒரு ஆவரேஜ் மூவியாக அமைஞ்சிருச்சு. அது ஒரு கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு நல்ல விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். உங்கள் விஜய் காதுகார். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.